வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம குக்கிங் எதுவும் பார்க்கலங்க. கேஸ் அடுப்பில் இருக்க அடைப்பை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அடுப்பு ரொம்ப மெதுவாக எரியுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஸ் அந்த டியூப்பில் இருக்கிறதையும் ஆன் பண்ணி காலி பண்ணிடுங்க. அடுப்பை அப்படியே திருப்பி போட்டு அந்த கீழே அந்த ஸ்க்ரூ மாரி கொடுத்துருக்க இடத்துல நம்ம கழட்டணும். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அப்படியே பிடிச்சி போயிட்டுங்க. நான் 2 ஸ்க்ரூலையும் எண்ணெய் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சு தான் அதுக்கப்புறம் எடுத்தேன். ஊறினவுடனே கொரடை வச்சுட்டு கழட்டுங்க, ஈஸியாக இருக்கும். நம்மளே இதை 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது. இதை அப்படியே கழட்டி இந்த ஸ்க்ரூவெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இதுலெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வால்வு மாதிரி இருக்கிறதுல தான் அடைப்பு இருக்கும். நம்ம சேஃப்டி பின் வச்சு நல்லா குத்திட்டு நம்ம அதை அடைப்பை எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளுக்கு காற்றடிக்கிற பம்பு இருந்தால் போதும். எல்லார் வீட்லேயுமே அது இருக்கும். இல்லாதவங்க பக்கத்தில் யார்கிட்டையும் இருந்தால் வாங்கிக்குங்க. சேஃப்டி பின்னை வச்சு நல்லா ஒரு 4-5 தடவை லைட்டாக குத்தி எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துட்டு அந்த பக்கம் நாபை ஆனில் வச்சு பம்பில் வச்சு ஒரு 10 தடவை நல்லா வேகமாக காற்று அடிச்சிங்கன்னா அதில் அடைப்பு எதுவும் இருந்தால் டக்குன்னு வெளியில் போயிடும். இது நம்ம காற்று அடித்தோம்னா அடைப்பு எடுத்துக்கும், நல்லா வேகமாக அடுப்பு எரியும். அதே சமயம் அந்த வால்வில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம கடையில் கொடுத்து தாங்க சரி பண்ணணும். அந்த வால்வு செட்டே அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம டெம்ப்ரவரியாக வேணால் இது மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ திரும்ப நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி எடுத்து அந்த ஸ்க்ரூவெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணிடணும். நான் 2 அடுப்புமே சரி பண்ணேன். எனக்கு இன்னொரு அடுப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை இது பண்ணேன். 1 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி 2 அடுப்பையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா பம்பு வச்சு ப்ரெஷராக அடிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க அடைப்பெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிரைட்டாகவே எரியுது. எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.